புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்த பேருந்து உரிமையாளர் மனோகரன் என்பவர் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோகர்ணம் காவல் நிலைய போலீசார் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் விதமாகவும் போலீசாரின் நடைபயண ரோந்து பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் நடைபயண ரோந்து பணியில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டில் கடந்த 13ஆம் தேதி இரவு பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கணவன் மனைவி மற்றும் இளம்பெண் உட்பட 3 பேரை சாத்தூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் முழு விவரம் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வெளியூரில் இருந்து வருகை தந்த பொதுமக்கள் உளுந்து பயிர்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் 20 கிலோ 30 கிலோ மற்றும் 50 கிலோ என தங்கள் தேவைக்கு ஏற்ப உளுந்து வாங்கி செல்பவர்கள் உளுந்து தரமாக உள்ளது என தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் உணவகம் ஒன்றில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் உணவக ஊழியரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 6 பேர் ஈடுபட்டது குறித்து சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ள நிலையில் 2 பேரை மட்டுமே கைது செய்து ஒருதலை பட்சமாக போலீசார் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறித்து அலுவலக பணியாளர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேர் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருத்தேர் பவனியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பன்னியள்ளி கிராமத்தில் இருந்து பாலக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது உப்பப்பள்ளம் அருகே சாலை ஓரத்தில் இருந்த புளியமரம் ஒன்று வேரோடு முறிந்து அரசு பேருந்தின் மீது முழுவதுமாக விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு காயம் ஏற்படாத நிலையில் பேருந்தின் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கிளை நூலகத்தில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் அதனை உடனே அகற்ற வேண்டும் என நூலகத்திற்கு வரும் வாசகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் பழைய மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருநாகேஸ்வர சுவாமி கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு தேரில் திருநாகேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு பிரெஞ்சு மொழியை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் பன்மொழி தன்மையுடன் விளங்கும் புதுச்சேரியில் தவிர்க்க முடியாத மொழியாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை நீக்குவது ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா இந்த வேலையை செய்யறாங்க. அது ஒரு வாரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த அரசாங்கம் வரத்துக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாத ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை என்று சொல்லக்கூடிய ஒரு
கேர்டேக்கர் மினிஸ்ட்ரி இருக்கிற போது இதை செய்வது என்பது ஒரு கோடைத்தனமான ஒன்றாக நான் கருதுகிறேன். எனவே இதை நிறுத்தி வைத்துவிட்டு புதிதாக எந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வருகிறதோ அதில் உட்கார்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டு, கல்வியாளர்களுடைய கருத்தை கேட்டு, மொழி ஆய்வாளர்களுடைய கருத்தை கேட்டு, பிரெஞ்சு மொழியுடைய அந்த தன்மை நம்முடைய மாநிலத்தில் குறைந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய வகையிலே பிரெஞ்சு மொழியும் இணைக்கப்பட வேண்டும், பிரெஞ்சு மொழி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வருகிற அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கை. அதுவரையிலே உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் புதுச்சேரி மாநில ஆளுநர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.